எல்லாமே லேடிஸ் ஐட்டமாக தைக்கிறோம், எல்லாமே ஆம்பளை பசங்களை வச்சுட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் நீங்களே தைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்காக ஒரு ஷார்ட்ஸ் எப்படி தைக்கிறதுன்றது சொல்லித்தரேன். இதை பாருங்கள், இதுதான் மெஷர்மெண்ட் ஷார்ட்ஸு. இது வந்து ஹைட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது பேர் இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது சீட் சுற்றளவு எடுக்கணும். இதுலேருந்து எடுத்துக்கிட்டு 1 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு திருப்பியும் ரீசெக் பண்ணுங்கள். ஏன்னா லூஸாக இருந்ததுன்னா பரவாயில்ல, டைட்டாக இருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் கரெக்டாக பண்ண மாட்டீங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் 1 இன்ச். ஓகேவா? மடிச்சிட்டோம். இப்போ ஹைட் எடுங்க. ஹைட் எடுத்து இந்த சென்டராக எடுத்துக்கோங்க. மேலே வந்து பட்டையாக மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் விட்டுருங்க. கீழே இதை மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விட்டுருங்க. இதை அப்படியே 2ஆக மடிச்சிடுங்க. பேக் ஹைட்டு, ஃப்ரண்ட் ஹைட்டு. ஓகேவா? இப்போ வந்து மடிச்சாச்சு. திருப்பி வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட் இது. இப்போ வந்து உயரம் ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சா விட்டுடலாம். இல்லைன்னா கரெக்டாக வேணும்னா மேலே 2 இன்ச்சு, கீழே 1.5 இன்ச்சு தான். ஓகேவா? பட்டையாக தைக்கலாம். முன்னெல்லாம் பட்டையாக தைப்போம், இப்போல்லாம் வந்து மெலிசாக தான் தைக்கிறாங்க. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த இடுப்பு கிட்ட இங்கேருந்து 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. 2 இன்ச்சஸ் விட்டுட்டு இன்ச் டேப்பில் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து காலுடைய சைடு. இது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த 1.5 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுருக்கோம்ல, அதை விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாக்ஸ் போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் வரைய வராது, ஜே ஷேப்பாக வரையணும். இதை சென்டர் பாயிண்ட் பண்ணு. இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்லேருந்து இதை கர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ இங்கே காலுடைய அகலம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கால் அகலம் எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு சைடு விட்டுட்டு இந்த ஸ்கேலை எடுத்து கிராஸாக இப்படி போட்டுருங்க. இவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து அந்த மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு கால் சின்னது ஒரு கால் பெருசாக மடித்து தைச்சிருவீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இதை வந்து லெவலிலாக கட் பண்ணி எடுத்துடணும். இது ஹைட் இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? இதை கட் பண்ணி ஸ்டாப் பண்ணி இதை எடுத்துருங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னெல்லாம் நாடா போடுவோம். அப்போ இதை வந்து அந்த ஜே ஷேப் வெட்டுறதை வச்சு நாடா போட்டுருவோம். இப்போல்லாம் எலாஸ்டிக் வரதுனால இதை பாருங்கள். இப்போ இங்கே 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதை இப்படி மடிச்சிடணும். ஏன்னா ஒரு கால் மடித்து தைக்கிறப்போ சின்னதும் பெருசுமாக பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கால் சின்னது ஒரு கால் பெருசு வரும். அதனால் அந்த கிராஸை வந்து மடிச்சுட்டு போடுவோம். இப்போ பாருங்கள், இதை வச்சு இப்படி மடிச்சுட்டு வெட்டினோன்னா அதை பிரிக்கிறேன். அப்போ தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இப்போ இது வரைக்கும் தான் மடித்து தைக்கணுன்றதை நீ தப்பு பண்ண முடியாது. இதை ஒரு மடிப்பு மடித்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாருங்க, இந்த ஜே ஷேப் மட்டும் இதெல்லாம் துணி டிசி துணி மொட்டாவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, 2 கால் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ வந்து யாரெல்லாம் வீட்டில் மிஷின் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஸ்டிச்சிங் மெத்தடும் பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம ப்ளவுஸ் தாண்டா கஷ்டம். இதில் கெட்ட பக்கம் நல்ல பக்கம் பார்த்துக்குங்கம்மா. இதை பாருங்கள், இதை வந்து ஒரு மடிப்பு மடித்து திருப்பியும் இதை மடிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்களா, அழகாக வந்துடும். ஓகேவா? இதை மடித்து தைச்சிட்டு இதையும் வந்து இது மேலே போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை மடித்து தைச்சாச்சு. இப்போ கீழே இப்படி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டு இந்த ஜே ஷேப்பை டபுள் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. இந்த ஜே ஷேப்பை டபுள் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. இப்போ இது 2 ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அது 2 ஜாயிண்ட் ஆனோடனே இந்த கீழே இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரம் வச்சு நம்ம அப்படியே வந்துடும். இந்த ஸ்ட்ரைட்டும் இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடணும். மேலே இடுப்பை மடித்து தைச்சிடணும் 2 இன்ச்சஸ் தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு இன்ச் டேப் எடுத்து எலாஸ்டிக் வாங்கி நம்ம இடுப்பு சுற்றளவில் எவ்வளவு இருக்கோ அதில் 4 பங்கு 3 பங்கு பிரிச்சுட்டு அதில் 2 பங்கு மட்டும் நம்ம எலாஸ்டிக் போட்டோம்னா அது கரெக்டாக செய்ய போயிடும். இதுதான்டா சாஃப்ட் தைக்கிறது. இது தைச்சி முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு திருப்பி ஃபினிஷிங் வீடியோ போடுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. தேங்க்யூ.